ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் ப்ளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்ற கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி உங்களுக்கு முருங்கங்காயை வச்சு ஒரு பால் கறி செய்ய போகிறேன். சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்டியான ஒரு பால் கறி. அதுக்கு நான் முருங்கங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த முருங்கங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு என்னென்ன செய்கிறதுன்றதை காட்டுறேன். கட் பண்ணினது பிறகு பார்ப்போம். இப்போ முருங்கங்காயை தோல் சீவி இருக்கிறேன். அரைவாசிக்கு தோல் சீவியும் அரைவாசிக்கு இப்படி இது மாதிரி சீவியும் சீவாத மாதிரியும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். முருங்கங்காயை கட் பண்ணிவிட்டு இப்படி நடுவால் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் அப்படி அரைவாசிக்கு. மற்றது இந்த முருங்கங்காய் முத்தலாகவும் இருக்கக்கூடாது, பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது, இந்த நடுத்தரமான காயாக இருக்கணும். முருங்கங்காய் நல்லா அவியக்கூடிய முருங்கங்காயாகவும் இருக்கணும். எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்ல சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம். மற்றது நல்லா ருசியாக இருக்கும். இந்த பால் கறி செய்து பாருங்க. ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கோம். அதை அப்படி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போடுவோம். சின்ன அறிவணம் மண்டல இப்படி பெருசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு துண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி போடுறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். என்னோடய சின்ன வெங்காயம் இல்லாதபடியாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது காரம் மிண்டபடியாக நான் உண்டை ஆட் பண்ணுறேன். இது காரம் மிண்டபடியாக அப்படி 2 முறிச்சு போடுறேன். அப்படி இல்லைன்னா சின்னனா அரிஞ்சு போடுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடியை போட்டுட்டு இதை வேக வைப்பேன். உங்களுக்கு நான் இன்றைக்கு மிரக்கறியாக செய்கிறேன். உங்களுக்கு மச்சமாக செய்ய விருப்பமாட்டா இறால் இருந்தால் இறால் போட்டு வைக்கலாம், நல்ல ருசியாக இருக்கும். இனி இதை நல்லா வேக வச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கங்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ நல்லா இருக்க அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஒரு நட்டு கருவேப்பிலையை 2 பிச்சு வச்சுருக்கிறேன் கையால், அதையும் ஆட் பண்ணுறேன். தேங்காயிட முதலாம் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். தலைப்பால் நிறைய ஆட் பண்ணினா தான் நல்லா இருக்கும் இந்த கறிக்கு. நீங்கள் முருங்கங்காயை தண்ணிக்கு பதிலாக பாலில் கூட வேக வைக்கலாம். நான் நிறைய தலைப்பால் ஆட் பண்ணுறபடியாக பால் ஆட் பண்ணாமல் தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். பால் விட்டதுக்கு பிறகு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை பார்த்தோம்னா சரி. இதுக்கு புளி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் உப்பு தான். மற்றது எண்ணெய் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான சிம்பிள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்க, சிம்பிளாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இனி அடுப்பு ஓஃப் பண்ணுவோம். மண் சட்டி சூடு தான் கொதிச்சு கொண்டிருக்கு. மண் சட்டியில் செய்த சுட சுட டேஸ்டியான முருங்கங்காய் பால் கறி ரெடி. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றது நீங்கள் மச்சமாக செய்கிறதா இருந்தால் இறால் போட்டு செய்யுங்க, அல்லது நெத்திலி கருவாடு கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் மிரக்கறியாக செஞ்சுருக்கிறேன், ஒன்றும் செய்யாமல். இதுக்கு தாளிப்பு கிளிப்பு எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.